ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் யூனிட் 7 A Journey to My Place இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் நடத்தி முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ராபின்சன் க்ரூசோ ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸ்களை செய்ய தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன் இந்த ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸ்களை செய்ய தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்ஸை கவனித்து ரிப்பீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஸ்டாண்டர்டுக்குரிய கதையை வரிசைப்படி ஆர்டராக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஐ வாண்ட் டு பிகம் டேஷ், ஐ வுட் லைக் டு டேஷ் அப்படின்னு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட் டேக்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். டே 1 க்ரீட்டிங்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை லைனாக நிப்பாட்டி ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து நமக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்து குட் மார்னிங் டு யூ அப்படின்னு சொல்லணும். இந்த க்ரீட்டிங்ஸை இந்த யூனிட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஆன் எ ட்ரிப், ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி வி ஆர் கோயிங் ஆன் அ ட்ரிப், வி வில் டேக் அ பேக் வித் அஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கை ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லிவிட்டு நாம் கிளாப் பண்ணணும். ஒவ்வொருத்தராக பேக்கை மாற்றி பாஸ் பண்ணும்போது நாம் திடீர்னு ஸ்டாப் சொல்லிவிட்டு இப்போ யார் கையில் பேக் இருக்கோ அவங்கக்கிட்ட வேர் வுட் யூ லைக் டு கோ அப்படின்னு கேட்டு ஐ வுட் லைக் டு கோ மை அங்கிள்ஸ் ஹோம் இல்லைன்னா கிராண்ட்மாஸ் ஹோம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். வாட் வுட் யூ டேக் இந்த பேக் அப்படின்னு நாம் கேட்க ஐ வுட் டேக் மை ட்ரெஸ் இல்லாட்டி ஐ வுட் டேக் சம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். அதே ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஹவ் வுட் யூ லைக் டு ட்ராவல் தேர் அப்படின்னு நாம் கேட்க ஐ வுட் லைக் டு கோ ஆன் அ கார், பஸ், ட்ரெயின் இப்படி இதில் ஏதாவது ஒன்று அவங்க சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டியை முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி சாண்ட் டைம். நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள இந்த சாண்ட்டை கிளாஸ் ரூமில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டிக்கணும். நாம் சாண்ட்டை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் அண்ட் ரீஇன்ஃபோர்சிங் vocabulary. பிரேவ், அட்வென்ச்சர், ட்ராவல், ஐலேண்ட், டென்ட், போட், ஸ்டார்ம், சர்வ், செரிமனி, டிசீஸ், ட்ரீட், சோல்ஜர் இந்த வேர்ட்ஸை தனித்தனி சீட்டில் எழுதிக்கணும். வேர்ட் பாலாவும் டிஸ்பிளே பண்ணணும். ஒவ்வொரு வேர்டாக நாம் சொல்லி அதுக்கு மீனிங்கையும் சொல்லி கொடுத்துடணும். ஸ்டூடெண்ட்ஸ் நாம் சொல்ல அவங்க ரிப்பீட் பண்ணணும். வேர்ட் கார்ட்ஸை ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஏதாச்சும் 2 ஸ்டூடெண்ட்ஸை நாம் கூப்பிடணும். ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரேலேருந்து ஒரு கார்டை எடுத்து சத்தமாக ரீட் பண்ண இன்னொரு ஸ்டூடெண்ட் போர்டுக்கு போய் அந்த வேர்டை தொடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அட்வென்ச்சர் அப்படிங்கிற கார்டை எடுத்து ரீட் பண்ணாங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் போர்டில் அட்வென்ச்சர் வேர்டு எங்கே இருக்கோ அதை தொட்டு காட்டணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணி சொல்லணும். ட்ரேயில் உள்ள எல்லா வேர்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸால் ரீட் பண்ணுற வரையிலும் இந்த ஆக்டிவிட்டியை நாம் கண்டினியூ பண்ணணும். இந்த வேர்ட் பால் வேர்ட்ஸ் இந்த யூனிட் முடிகிற வரையிலும் சுவரில் சைட் வேர்ட்ஸாக இருக்கணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 ஆன் எ ட்ரிப் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி ராபின்சன் க்ரூசோ. நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள இந்த பிக்சர்ஸை கட் பண்ணி ஒரு பிக் புக் ரெடி பண்ணிக்கணும். அதாவது ஒரு பேஜுக்கு ஒரு படம் மட்டும் ஒட்டி இருக்கணும். இப்போ அதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இப்போ நான் சில படங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன், நீங்கள் அதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை காட்டணும். இது என்ன? இது ஒரு கப்பல். கப்பல் பெரியதாக இருக்கா சிறியதாக இருக்கா? பெரிய கப்பல். கப்பல் மேலே யார் இருக்கா? ஒரு மனிதன் இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு? அவர் கப்பல் ஓட்டுறாரு. அவர் யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அவர் ஒரு மாலுமி. அவர் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரெஸ்பான்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம அவர் பேர் ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். இப்போ அடுத்த படத்தை
அடுத்த படத்தை காட்டாமல் சில க்ளூஸ் மட்டும் நாம் கொடுக்கணும். மேகம் ரொம்ப இருட்டாக இருக்குது, மின்னல் வெட்டுது, மழை கொட்டுது அப்படின்னு நாம் சொல்லிவிட்டு அப்போ என்ன நடந்திருக்கும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நாம் கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த பேஜை திருப்பி ராபின்சன் ஒரு தீவில் இருக்கிறத காமிச்சு, இப்போ அவர் எங்கே இருக்கார்? ஒரு தீவில் இருக்கார். கப்பல் என்னாச்சு? அது புயலில் சிக்கி கவுந்துருச்சு. ராபின்சன் நீந்தி தீவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத சொல்லணும். இதே போல் மற்ற பிக்சர்ஸையும் காமிச்சு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்தே நாம் கதையை வரவழைக்கணும். இப்போ ஸ்டோரியை பைலிங்குவலாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லணும். இந்த ஸ்டோரியை பொம்மலாட்டமாகவும் நடத்தி காட்டலாம். நீங்கள் தொலைஞ்சு போனீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை உடனே காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் சொல்லித்தரணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். வெவ்வேறு பணிகள் செய்கிறவங்களோட பிக்சர் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு அவைகளை எல்லாம் டேபிளில் வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சு பாலை பாஸ் பண்ண சொல்லணும். நாம் மியூசிக்கை போட்டு விட்டோ இல்லை கிளாப் பண்ணியோ திடீர்னு அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணணும். யார் கையில் பால் இருக்கோ அவங்க எழுந்து போய் ஒரு கார்டை எடுத்து அதில் உள்ள பிக்சரை பற்றி பேசணும். ஒவ்வொரு படத்துக்கும் இது போல் கான்வர்சேஷன் டெவலப் பண்ணணும். அடுத்து கார்முகிலன் பற்றி நாம் ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும். கார்முகிலன் ஒரு இளம் மருத்துவர். ஏழை மக்களுக்கு இலவசமாகவே சிகிச்சை தர்றாரு. அவரோட பேரண்ட்ஸ் முதல்ல கோவப்பட்டாலும் மகனோட சேவையை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடுது. அந்த பாதித்த மக்களை குணப்படுத்துகிறாரு கார்முகிலன். ஆனால் அதே நோய் தாக்கி சில நாள்லேயேவும் கார்முகிலன் இறந்துடுறாரு. கிராமத்து மக்கள் அவரோட நினைவாக ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க. ஏழை மக்களுக்கு அங்கே இலவசமாக வைத்தியம் பார்க்கப்படுது அப்படின்னு ஸ்டோரியை நாம் சொல்லணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ டே 3 ஆன் எ ட்ரிப் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி ராபின்சன் க்ரூசோ. இந்த வேர்ட் கார்ட்ஸ் 6 செட் ரெடி பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை 6 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸை கொடுத்துடணும். அவங்க வேர்ட் கார்ட்ஸை கரெக்ட் ஆர்டரில் பொருளுள்ள சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போர்டில் எழுதி அதை சத்தமாக ரீட் பண்ணணும். கரெக்ட் சீக்வென்ஸில் 1லேருந்து 6 வரைய நம்பர் போடணும். இப்போ நாம் அதை ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 88ல் இந்த சென்டென்ஸ்களை கண்டுபிடிச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். கிளாஸை 8 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். இந்த வேர்ட் கார்ட்ஸை 8 செட்டு ரெடி பண்ணிக்கணும். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு செட் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸ் கொடுத்துடணும். ஒவ்வொரு டீமும் தங்கள்கிட்ட இருக்கிற வேர்ட் கார்ட்ஸை கரெக்ட் ஆர்டரில் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்களாக ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு டீமில் இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு அதை சத்தமாக எல்லாருக்கும் ரீட் பண்ணி காட்டணும். எழுதப்பட்ட சென்டென்ஸ்களை ஆர்டராக 1 to 8 வரைய நம்பர் போடணும். இப்போ நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அடுத்து அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 78ல் இந்த சென்டென்ஸ்களை கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. டே 4 ஆன் எ ட்ரிப் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 82ல் இருக்கிற ஸ்டோரியை ரீட் பண்ணி ஷிப்போட கேப்டனை காப்பாற்றுறதுக்கு ராபின்சனும் ஃப்ரைடேவும் அந்த மக்கள்கிட்ட எப்படி சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லணும். ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 88ல் உள்ள ஸ்பேஸை அவங்க ஃபில்அப் பண்ணணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 73ல் உள்ள ஸ்டோரியை படித்து பேஜ் நம்பர் 79ல் உள்ள எக்ஸசைஸ்களை கம்ப்ளீட் பண்ணணும். டே 5 லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரெஸ்பாண்டிங் டு சிச்சுவேஷன்ஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணிக்கணும். கிளாஸை 5 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். கொஸ்டின்ஸ் எழுதப்பட்ட சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒன்று கொடுக்கணும்.
ஆன்சர் ஸ்ட்ரிப்ஸை கிளாஸ் ரூமில் பல இடங்களில் ஒட்டி வச்சிடணும். இப்போ ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்கு உரிய ஸ்ட்ரிப்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ஆன்சர் ஸ்ட்ரிப்பை கண்டுபிடிச்சி கொஷினையும் ஆன்சரையும் சத்தமாக கிளாஸ்க்கு ரீட் பண்ணி காட்டணும். இதோட யூனிட் 7 முடியுது. அடுத்ததாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.